ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம காசியில் தாங்க இருக்கோம். காசியில் இந்த மணிகர்ணிகா காட் ரொம்ப ஃபேமஸ். அந்த காட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். அதுதான் இன்றைய வீடியோவாக இருக்க போகுது. காசியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப புனிதமான ஸ்தலம், ரொம்ப புனிதமான ஊர். தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். பாருங்கள், மா அன்னபூர்ணி புடவை தொழிற்சாலை. போகலாங்க நம்ம. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிக்ஷா மூலயமா வந்து நம்ம போக போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். ஸ்கூல் படிக்கும் போது ரிக்ஷாவில் போனதுங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் போகிறேன். பரவாயில்ல, நம்ம வெயிட்டை கஷ்டப்பட்டு இழுக்கிறாரு. भैया कम वेट है ज़्यादा वेट है? பரவாயில்லையா, அவர் மிதிக்கிறாராம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்தே மணிகர்ணிகா காட் கிட்ட தான். ஆனால் வந்து நம்ம அந்த ரிக்ஷாவில் போகணும் அப்படின்றதுக்காக இங்கே நிறைய பேர் ரிக்ஷாவில் போயிட்டுருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணோம். ஆசையாக வேறு இருந்துச்சு. சரி, ரிக்ஷாவில் போகிறோம். சுற்றிட்டு போகிறாங்க. இப்போது ஒரு 3 கிலோமீட்டர் மாதிரி சுற்றிட்டு போகிறாங்க. நம்ம ரூம்லேருந்தே வந்திருந்தால் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ்லேயே போயிட்டுருக்கோம். ரிக்ஷாவில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, பள்ளத்துலலாம் விட்டால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. நல்லா போயிட்டுருக்குங்க. 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரிக்ஷாவுக்கு. 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ரைடு தான். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கிட்டக்க. இது வரைக்கும் தான் நம்ம ரிக்ஷாவில் போக முடியும். இதுக்கு மேலே நடந்து தான் போக முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து நடந்து போக போகிறோம். ஆனால் மேப்பில் பார்த்தா இந்த ரோடுக்குள்ளெல்லாம் வண்டி போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரிக்ஷாக்கார் வந்து சொல்கிறாரு, இல்லை இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லி. நம்ம போய் நடந்து போய் பார்த்தா தான் தெரியும் அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு. பாருங்கள், பாம்பு வச்சு வித்த காட்டுறாங்க. நல்ல பாம்பு, படம்லாம் எடுக்குது. ये शंकर भोलेनाथ निराला गले पे गाने वाला ये जगह पूरी भाई लपड़ के कहीं बता दे कैसे. பாருங்க, ரோடெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிக்ஷா வராது. டூ வீலர்லாம் வந்துட்டுருக்கு. போயிட்டுருக்கோம். இந்த மணிகர்ணிகா காட்டில் தாங்க இந்த பிணங்களை வந்து எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காசியோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி, இந்த பிணம் எரிக்கிற அந்த வாடை வராது, மல்லிப்பூ வாடை வராது. அதுக்கப்புறமா கருடன் வந்து மேலே பறக்க மாட்டார். அதுக்கப்புறமா வந்து மாடு முட்டாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது மணிகர்ணிகா காட்டுக்கு. வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. மணிகர்ணிகா காட் காசியில் இருக்கிற 84 காட்டில், அதாவது 84 படித்துறையில் இந்த மணிகர்ணிகா காட் தாங்க மிக பழமையான படித்துறை. இந்த மணிகர்ணிகா காட் பற்றியான குறிப்புகள் குப்தர்கள் கால கல்வெட்டு குறிப்புகளில் இருக்குங்க. அவ்வளோ பழமையானது. இந்த காட்டோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எரிக்கப்படுற உடலோடைய ஆத்மா முக்தி அடையும், மோட்சம் பெறும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கை.
அதனால் இங்கே ஒரு நாளைக்கு 200க்கும் மேற்பட்ட பிணங்கள் எரிக்கப்படுதுங்க. நிறைய ஊர்லேருந்து இங்கே வந்து பிணங்களை எரிக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க முதற்கொண்டு நிறைய பேர் இங்கே வந்து அந்த கடைசி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த மணிகர்ணிகா காட்டோடைய புராண வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு குளம் இருக்குங்க. அதுக்கு மணிகர்ணிகா குண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா குளம். இந்த குளத்தை விஷ்ணு தான் உருவாக்கியிருக்காரு. இந்த இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் நீராடும் பொழுது சிவபெருமானுடைய மணியும் பார்வதி தேவியோட காதணி அதாவது கர்ணிகாவும் இங்கே விழுந்ததுனால இந்த இடத்துக்கு மணிகர்ணிகா அப்படின்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க. இன்னொரு வகையாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, தக்ஷனுடைய யாகத்துக்கு பார்வதி தேவி போகிறாங்க. அங்கே அவமானப்படுத்தப்படுறாங்க. அதனால் அந்த குண்டத்தில் அவங்க விழுறாங்க. அவங்களுடைய உடலை சிவபெருமான் இமயமலைக்கு கொண்டு போகிறாரு. அங்கே ருத்ர தாண்டவத்தை ஆட்டுறாரு. இது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி தன்னுடைய சக்கரத்தை விஷ்ணு பார்வதி தேவியோட உடம்பு மேலே பிரயோகம் பண்ணுறாரு. அப்போது அந்த உடம்பு 51 பாகங்களாக இங்கே பூமியில் விழுந்ததுன்றது நம்பிக்கை. அதுதான் 51 சக்தி பீடங்கள். அதில் அவங்களுடைய கர்ணிகா அதாவது காதணி விழுந்த இடம் இந்த இடம்னு நம்பப்படுதுங்க. அங்கே இருக்கிற பிணங்களை எரிக்கிற நபர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்வதி தேவியோடைய கடைசி சடங்குகளை இங்கே சிவபெருமான் செஞ்சதுனால இங்கே நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பிணங்களை எரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அங்கே சிவபெருமான் உருவாக்கிய அந்த நெருப்பு அந்த தணல் வந்து இன்னும் வந்து எரிஞ்சிட்ருக்கு. அதை கொண்டு தான் மற்ற பிணங்களை எரிப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இவ்வளோ பிணங்கள் எரிஞ்சிட்ருக்கதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் நான் அங்கே இருந்தேன். ஒரு துளி கூட அங்கே அந்த வாடைன்றது வரவே இல்லைங்க. இது ரொம்ப பெரிய அதிசயமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உணர்த்துங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் எல்லாம் முடிய தான் போகுது அப்படின்றத நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயமா இந்த இடம் இருக்கும். இந்த படிக்கட்டு இருக்கிற இடத்துல தாங்க எரிக்கிற வேலைகள் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து தண்ணி நிறைய கங்கையில் இருக்கிறதுனால இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடுறதுனால மேலே ஒரு இடம் அமைச்சிருக்காங்க எரிக்கிறதுக்கு. அங்கே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிணங்களை எரிச்சிட்ருக்காங்க. இந்த மணிகர்ணிகா காட்டில் தாங்க இருக்கும். நெத்தியில் தெரியுதா விபூதி? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பலுங்க. அந்த சிவபெருமான் சக்தியை எரித்த இடம், அந்த இடத்துலேருந்து எடுத்த சாம்பல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு கடித்தவங்க, சின்ன குழந்தை, அதுக்கப்புறமா சாது, அதுக்கப்புறமா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களாம் இறந்தால் வந்து எரிக்க மாட்டாங்களாம். கங்கையில் கல் கட்டி போட்டுருவாங்களாம். மற்ற யாராச்சும் இறந்தால் தான் வந்து இங்கே எரிப்பாங்களாம். இங்கே வந்து இறந்து போகிறது வந்து ரொம்ப லக்கி அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த தணல்லேருந்து எடுத்து நெருப்பூட்டி அவங்க பாடி எரித்தா அதோடு வந்து அவங்க பிறக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய ஆத்மா சிவபெருமானை அடையும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் காசியில் வந்து தங்குறாங்க அவங்க கடைசி காலகட்டத்தில். தேங்க்யூ. This is the port. Then when he body finish, bring Ganga water, take the shoulder, never looking. When he throw back, port go broke, connection bro, religion bro. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்களாங்க பாடி எரிக்க. எஸ் தமிழ்நாடு. Yes. How do you like my city? What? How do you like my city? Very beautiful. One of the most oldest city, capital of Hindu religion. Yes. Okay, bye. இங்கே பாருங்கள், விறகுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எரிப்பாங்க பிணத்தை. இங்கே அது மட்டும் இல்லாமல் தாரகேஸ்வரர் கோவில் இருக்குங்க. இங்கே ஒரு சிவபெருமானுடைய கோயில். அதுக்கப்புறமா
ரத்னேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோயில் வந்து நல்லா சாஞ்சி இருக்குங்க. இப்போது நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தனால கங்கையில் அந்த அளவுக்கு சாஞ்சி இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப சாஞ்சி இருக்கும். இப்போ நல்லா முழுகி இருக்குது இந்த கோயில். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவோடைய பாதம் இங்கே இருக்குங்க. விஷ்ணு வந்து இங்கேருந்து தவம் பண்ணாருன்ற நம்பிக்கை இருக்குது. அவருடைய பாதம் இங்கே இருக்குது. அவர் உருவாக்கிய இந்த மணிகர்ணிகா குண்ட் அந்த குளமும் இங்கே இருக்குங்க. இதுதாங்க மணிகர்ணிகா காட்டோடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லணும். இன்னும் காலபைரவர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், விசாலாட்சி அம்மன் கோயில், அன்னபூர்ணி கோயில், இன்னும் நிறைய கோயில்கள் காசியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.